ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃப்ரூட் தாங்க. இந்த பழங்கள் வகைகள்ல இது ஒண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட கலர் நம்ம எல்லாத்துக்குமே அட்ராக்டிவா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழத்துல இது ஒண்ணுங்க. நல்லாவே பாத்துக்கோங்க. என்னோட கையில இருக்குது இந்த பப்பாளி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோங்க. இங்கிலீஷ்ல பப்பாயான்னு சொல்லுவாங்க. அங்க ஹோமியோபதியில எப்படி யூஸ் பண்றோம்னா கேரிக்கா பப்பாயான்ற நேம்ல யூஸ் பண்ணிட்டு வர்றோங்க. இந்த பப்பாளி பழத்தோட நன்மைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பப்பாளி பழம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். செரிமான கோளாறு, வாயு தொல்லைக்கு, ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த, ரத்தத்துல கொழுப்போட அளவை கட்டுப்படுத்த, ரத்தத்துல அந்த பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் அதை கட்டுப்படுத்த, இதய நாளங்கள்ல இருக்கிற அடைப்புகளை சரி பண்றதுக்கு, கேன்சருக்கு கூட இதுல இருந்து மெடிசன் எடுக்கிறாங்கங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா ஃபேஷியலுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க. சோ அதை நம்ம ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டா சாப்பிட்டாலுமே அதோட ரிசல்ட் நமக்கு இருக்குங்க. வாங்க ஒண்ணா நம்ம பாக்கலாங்க. செரிமான கோளாறு ஃபர்ஸ்ட் பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த எனக்கு சாப்பிட்டாலே செமிக்க மாட்டேங்குது, சாப்பிட்ட உடனே வயிறு எனக்கு உப்பி போய் இருக்குது அப்படின்றவங்க இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதுல அதிகமா நார் சத்து இருக்குங்க. அந்த நார் சத்து நம்மளோட செரிமான கோளாறுக்கு ஹெல்ப் பண்ணும். குடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதை சரி பண்ணி நம்மளுக்கு கொண்டு வருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இந்த பப்பாளி பழத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ரத்தத்துல சர்க்கரையின் அளவு, இந்த பப்பாளியில அதிகமா நார் சத்து இருக்கிறனால, அதே மாதிரி லோ சுகர் லெவல் இருக்கிறனால சுகர் பேஷண்ட்டுக்கு பரிந்துரைக்கக்கூடிய பழத்துல இது முக்கியமான ஒரு பழமா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ரத்தத்துல ஏதாவது அடைப்பு, ரத்த நாளங்கள்ல ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த அடைப்பை சரி பண்றதுக்கு இந்த பப்பாளி பழம் யூஸ் ஆகுதுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, விட்டமின் சி, ஏ, பொட்டாசியம், கால்சியம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. எல்லா சத்துக்களுமே இந்த பப்பாளி பழத்தை நிறைஞ்சிருக்கிறதுனால ரத்தத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணி கொண்டு வரக்கூடியது இந்த பப்பாளி பழம் முதன்மையா இருக்குதுங்க. அதே மாதிரி புற்றுநோயை சரி பண்ற அந்த ஒரு பொருட் கூட இந்த பப்பாளி பழத்துல இருக்குங்க. சோ அதனால நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலும் பப்பாளி பழத்துல இருக்கிற நன்மைகள் அவ்வளவு அதிகமா இருக்குங்க. நிச்சயமா பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு வலி இருந்தா கூட இந்த பழத்தை எடுத்துக்கலாம். மோஷன் ஒழுங்கா போலனா கூட இந்த பழத்தை எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஷியல்ங்க. நம்மளுக்கு ஃபேஷியல்னாலே டக்குன்னு பப்பாளி பழத்தை அந்த எடுத்து நம்ம ஃபேஸ்ல இந்த மாதிரி போட்டுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மருந்தாவும் நிறைய ஃபேஸ் மாஸ்காவும் பப்பாயா மாஸ்க்னு சொல்லி வாங்கி நம்ம போட்டுக்கிறோம். நம்ம ஃபேஸ்ல உள்ள அந்த வறட்சி, அந்த சின்ன சின்ன தழும்புகள், அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே சரி பண்றதுக்கு இந்த பப்பாயா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க வீக்லி ஒரு 2 days ஆட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா நீங்க கொடுத்துருங்க. அவங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குமோ அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ல நீங்க வெட்டி கொடுத்தா கூட பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த பழத்தை சாப்பிட்டுருவாங்க. நிச்சயமா அவங்களுக்கு இந்த ஃப்ரூட்டை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பப்பாயா இன்னும் ஹோமியோபதியில நாங்க புழுக்கள், குடல் புழுக்களுக்கு அது மூலமா அந்த ஆசன வாயில அரிப்பு அந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்லீரல் வீக்க உள்ள பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். மண்ணீரல் வீக்க உள்ள பேஷண்ட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த கேரிக்கா பப்பாயோட நன்மையை இன்னும் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டர் நீங்க அணுகலாம். அப்படி இல்லைன்னா வெண்பா ஹோமியோபதி கிளினிக்ல கூட ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்குங்க. அதே மாதிரி இயற்கை தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்குங்க. அதே மாதிரி உணவே நம்மளுக்கு மருந்தா இருக்குங்க. சோ அதனால நம்ம இயற்கையில கிடைக்க அந்த பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்டு நம்மளோட இம்யூனிட்டி கெயின் பண்ணிக்கலாங்க. இம்யூனிட்டின்னு சொல்லும் போது ஞாபகம் இந்த பப்பாயா இன்னும் ஒரு பொருளுக்கு அதிகமா, இன்னும் ஒரு நோய்க்கு அதிகமா யூஸ் ஆகுதுங்க. ரத்தத்துல வெள்ளை அணுக்களோட அளவு குறைஞ்சவங்களுக்கு இந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா டெங்கு காய்ச்சல்ல நிச்சயமா அந்த வெள்ளை அணுக்களோட அளவு கம்மியா இருக்கும். அந்த டைம்ல நிச்சயமா இந்த பப்பாயா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஒண்ணு இருக்குங்க. டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம நீங்க எடுத்துக்கிட கூடாதுங்க. எந்த அளவு, சின்னவங்களுக்கு எந்த அளவு, பெரியவங்களுக்கு எந்த அளவு மாறுபட்டுட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கிடணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவுறப்போ பப்பாளி கசாயம் வச்சு குடிங்க, பப்பாளி இலைய கசாயம் வச்சு குடிங்க, அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ரத்தத்துல பிளேட்லெட் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த பப்பாளி இலை ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குங்க. வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா இருக்குதுங்க. இங்க எப்பனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம பேர் கேட்கலாங்க.